வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாட்டில் நேத்திக்கு ஃபாக்ஸ்கான் கம்பெனி பண்ணுற முதலீடு குறித்து ஒரு தகராறுலாம் நடந்து முடிஞ்சது. இது பற்றி ஓரிரு கருத்துக்கள். இடதுசாரிகள்னு சொல்லி தங்களை அழைத்துக் கொள்கிற திமுக மறுபடி ஸ்கூல் பையன் மாதிரி போட்டியில் நாங்கள் தான் ஃபஸ்ட்டுன்னு சொல்கிறதும், ஏதாவது ஒரு கம்பெனி வந்து முதலீடு பண்ணுறதா இருந்தால் திராவிட மாடல் வென்று விட்டதுன்னு சொல்கிறதும், பிற மாநிலங்களுடன் எப்போ பார்த்தாலும் போட்டி போடுறதும், இது வந்து எவ்வளவு தூரம் சரியான விஷயம்னு தெரியல. இது வந்து அதிகாரிகள் மேலேயும் அரசு இயந்திரம் மேலேயும் தேவையில்லாத ஒரு ப்ரெஷரை உருவாக்குது. சென்ற வருடம் தான் முதல்வர் ஸ்டாலின் சொன்னார், அதிமுக காலத்தில் இது போன்ற முதலீட்டாளர்கள் மாநாடுலாம் நடத்தி வந்த முதலீடுகள் எதுவுமே 10% கூட தமிழ்நாட்டுக்கு வரவில்லைன்றாரு. ஸோ இது வந்து பார்க்கும்போது அப்போ நம்ம இப்போ வர அறிவிப்புகளில் எவ்வளோ தூரம் உண்மையாகும்னு நம்மளுக்கு தெரில இல்லையா? ஏன்னா அந்த அதிமுக ஆட்சியில் வந்தபோதும் ஊடகங்கள் எல்லாமே சேர்ந்து நிறைய வேலைகள் வருதுன்னு சொல்லிட்டு தான் இருந்தாங்க. இது போன்ற கம்பெனிகளுடன் கையெழுத்திடப்படும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் வந்து நான் வந்து முன்னாடி அதிமுக ஆட்சியில் ரெனால்ட் நிசான் கூட 2008 கையெழுத்திடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை தகவல் அறிவு உரிமை சட்டம் மூலமாக வாங்கியிருக்கேன். அதே மாதிரி முயற்சி நான் வந்து சென்ற 2 வருடங்களில் ரெனால்ட் நிசான், ஜாபில், அதானி இவங்க 3 பேர் கூடயும் கையெழுத்திடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை வந்து தகவல் அறிவு உரிமை மூலமாக கேட்டேன். அரசு வந்து தெளிவாக இது வந்து சீக்ரெட்டுன்னு சொல்லி மறுத்துருச்சு. ஸோ இவங்க வந்து எந்த விதமான சலுகைகள் அந்த கம்பெனிகளுக்கு கொடுத்துருக்காங்கன்னு மக்களுக்கு தெரியவே இல்லை. முன்னாடி தரப்பட்டு வந்த இந்த இன்ஃபர்மேஷன் வந்து இப்போ வந்து மறைஞ்சு போச்சு மக்கள் பார்வையிலேருந்து. அதே மாதிரி இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் எல்லாம் முடிஞ்ச உடனே அந்த கம்பெனிகள் விடுற அறிவிப்பு ஒரு மாதிரி இருக்கு, தமிழக அரசு வெளியிடுற அறிவிப்பு ஒரு மாதிரி இருக்கு, ஊடகங்கள் சொல்றது வேற மாதிரி இருக்கு. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். டாடா மோட்டார் கம்பெனி கூட மார்ச் 13, 2024 தமிழக அரசு வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்து கையெழுத்திட்டது. இதை பத்தி டாடா மோட்டார்ஸோட பிரஸ் ரிலீஸ்ல the MOU envisages and potentially create up to 5,000 jobs direct and indirect அப்படின்னு சொல்லி கேர்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. இது வந்து முதல்வர் வந்து ட்வீட் போட்ட போது டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் 9,000 கோடி ரூபாய் முதலீட்டில் 5,000 பேருக்கு வேலையை அளிக்கக்கூடிய வகையில் தொழிற்சாலை நிறுவிடன்னு போட்டார். 5,000 பேர் வரைன்றது போய் 5,000 பேருக்கு வேலையை அளிக்கக்கூடிய வகையில் போட்டார். இது இந்து தமிழில் வந்தபோது ராணிப்பேட்டையில் 9,000 கோடி முதலீட்டில் 5,000 பேருக்கு வேலை வாய்ப்பு அளிக்கும் வாகன உற்பத்தி தொழிற்சாலையை அமைப்பதற்காக அப்படின்னு மாறிடுது. இது மாதிரி வந்து இந்த மாற்றங்களை வந்து நான் பல கம்பெனிகளுக்கான அவங்களுடைய ஒப்பந்தம் என்ன இருக்கு, அவங்களுடைய அறிவிப்பு என்ன இருக்கு, பிரஸ் ரிலீஸ் என்ன இருக்கு, தமிழக அரசு என்ன சொல்லுது, அப்புறம் வந்து ஊடகங்கள் வந்து வேலைகள் வந்து 5,000 சொல்லிடும். அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, 5,000 வரைன்னு சொல்லுவாங்க. அதாவது 0லேருந்து 5,000 வரைன்னு தான் அவங்க சொல்றாங்க. நல்ல கல்வியையும் நல்ல கட்டமைப்பையும் அரசு அளித்தாலே போதும், கம்பெனிகள் தானா வரணுன்றதான் இடதுசாரிகளுடைய கொள்கையே. அதை விட்டுட்டு இவங்க வந்துட்டு என்ன சலுகை கொடுக்கறாங்கன்றதே மக்கள் கிட்ட இருந்து மறைக்கிறதுல